ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெயிட் லாஸ் ஜேர்னி பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னோட டயட் அண்ட் எக்ஸசைஸ் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் வெயிட் லாஸ் ட்ரிங்க் பற்றி. அது போய் பார்த்துட்டு வரல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வாங்க. வெயிட் லாஸ் ட்ரிங்க் அப்படின்னா நான் கொய்யா டீ தான் யூஸ் பண்ணேன். ஸோ கொய்யா டீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் அதில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு கட் டவுன் பண்ணது என்னன்னு சொன்னேன்னா மில்க்குக்கு பதிலாக தான் ஒன்று பிளாக் டீ, அப்புறமா கொய்யா டீ ரீப்ளேஸ் பண்ணேன். நீங்கள் மில்க் கட் பண்ணிவிட்டு பிளாக் டீ இல்லை க்ரீன் டீ இல்லை கொய்யா டீ எதுனாலும் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு உடம்பு குறைக்க ஹெல்ப் பண்ணும். பாலுக்கு பதிலாக தயிர் அண்ட் மோர் எடுத்துக்கோங்க. அப்புறமா நான் கட் டவுன் பண்ணது சாப்பாடு போர்ஷன்ஸை அப்படியே கட் டவுன் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் நான் 4 இட்லி சாப்பிட்டேன் அப்படின்னா அதை 2 இட்லியாக கட் டவுன் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் 4 தோசை சாப்பிட்டேன் அப்படின்னா 2 தோசையாக அதை மாற்றிட்டேன். சாப்பாடுமே மத்தியானம் லஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்னா, என் பிளேட் பார்த்தீங்க அப்படின்னா இது நூண்டு தான் சாப்பாடு வச்சிருப்பேன். மற்றபடி 2 காய் 3 காய் அந்த மாதிரி தான் வச்சு, காய் நிறையா வச்சு சாப்பிடுவேன். ஸோ காய் நிறையா வச்சு சாப்பிடுங்க. சாதத்தில் கார்போஹைட்ரேட் தான் இருக்குது, அதுவும் நமக்கு தேவை தான். ஆனால் அந்த கார்போஹைட்ரேட்னால தான் நமக்கு வெயிட் கெயின் ஆகுது. ஸோ சாப்பாட்டோட போர்ஷன்ஸை கம்மி பண்ணிக்கோங்க. திருப்பி உங்களுக்கு பசிச்சிச்சு அப்படின்னா ஃப்ரூட்ஸை ரீப்ளேஸ் பண்ணுங்க. அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி வெள்ளரிக்காய், அப்புறமா கொய்யாக்காய், பப்பாளி பழம், கொய்யாப்பழம் அந்த மாதிரி சாப்பிடுங்க. எந்த ஃப்ரூட்ஸ்னாலும் சாப்பிடலாம். பனானா மட்டும் எடுத்துக்காதீங்க, ஒரு நாளைக்கு 1 மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா பனானா வெயிட் போடுறது. ஸோ பனானா மட்டும் எடுத்துக்க வேணாம். பனானாக்கு பதிலாக நீங்கள் கொய்யா எடுத்துக்கோங்க. பனானாவில் இருக்கிற ஃபைபர் கண்டென்ட் கொய்யாலையும் இருக்குது. லஞ்ச் பிளேட் அதில் ஆட் பண்ணியிருக்கேன், அதுலேயே நீங்கள் பாருங்கள். காய் காய் தான் ஃபுல்லாக இருக்கும். சாப்பாடு ஒரே ஒரு போர்ஷன் மட்டும் தான் இருக்கும் சின்ன தட்டில். காய் தான் நிறையா வச்சு சாப்பிடுவேன். ஸோ இந்த பிளேட்டில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், சாப்பாடு கொஞ்சம் தான், இவ்வளோ தான் நான் எடுத்துக்குவேன். சாம்பாரில் உள்ள காய், அப்புறமா எங்கள் வீட்டில் 2 காய் வைப்பாங்க, அது எல்லாமே எடுத்து வச்சு சாப்பிட்டுருவேன். கீரை வாரத்துக்கு 2 தடவையாவது அட்லீஸ்ட் கீரை எடுத்துக்குவேன். ஸோ கீரை எடுத்துக்கோங்க. நல்லா முட்டை எடுத்துக்கோங்க. காலையில் இட்லி தோசைன்னு சாப்பிட்றதுக்கு பதிலாக 3 அவிச்ச முட்டையோட ஒயிட் மட்டும் எடுத்துக்கோங்க. எல்லோ சாப்பிடாதீங்க. ஒயிட்டில் ப்ரோட்டீன் நிறையா இருக்குது. நமக்கு ப்ரோட்டீன் ரொம்ப தேவை. ஸோ ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க. இதே நான்வெஜ் அப்படின்னா சாப்பாடு கொஞ்சமாக எடுத்துகிட்டு சிக்கன் இல்லை மட்டன் நிறையா வச்சு சாப்பிடுங்க. ஆயிலி ஃபுட்ஸை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி வெள்ளரிக்காய், கார்னு, ஸ்வீட் கார்னு, பப்பாயா, கொய்யாக்காய் இந்த மாதிரி சாப்பிடுங்க. இதுவே ரொம்ப ஹெல்த்தி. ஸோ அந்த மாதிரி நீங்களும் மாற்றி பாருங்கள். கண்டிப்பாக வெயிட் குறைய ஸ்டார்ட் ஆகும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு வெள்ளரிக்காய் 1/2 ஹவருக்கு முன்னாடி, அப்படி இல்லைன்னா ஒரு கொய்யாக்காய் சாப்பிட்டு பாருங்கள். அதுவே உங்களுக்கு ஃபில்லான மாதிரி இருக்கும். சாப்பாடு இத்தினூண்டு தான் எடுத்துக்க தோணும், அதுக்கு மேலே எடுத்துக்கவே தோணாது. இதுவும் உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். காலையில் நார்மலாக வீட்டில் செய்கிற ஃபுட்டே எடுத்துக்கோங்க, காலையிலையும் நைட்டும். தோசைனா 2, இட்லினா 2 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்குன்ட்டு ஊத்தாப்பம், பெரிய ஊத்தாப்பம் ஊற்றி அதில் 2 எடுத்துக்காதீங்க. ஊத்தாப்பம்னா 1 எடுத்துக்கோங்க. மற்றபடி தோசை, லேசான தோசை ஊற்றுறீங்க அப்படின்னா அது 2 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லை ராகி தோசை, இல்லை ராகி சேமியா அந்த மாதிரி சாப்பிட்லாம். எல்லாமே போர்ஷன்ஸ் கம்மி பண்ணிடுங்க, கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுங்க. திருப்பி பசிச்சிச்சு அப்படின்னா நட்ஸு, அப்படி இல்லை அப்படின்னா கொய்யாக்காய் ஜூஸு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு குடிங்க. கருப்பு கவுனி அரிசி கஞ்சி, கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி வச்சு குடிச்சு பாருங்க, அது ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். அது மாதிரி அதுவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் கொஞ்ச நாள் அது குடித்தேன், கருப்பு கவுனி அரிசி கஞ்சி குடித்தேன். அது நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது, எனக்கு வெயிட் குறைக்கவும் ஹெல்ப் பண்ணுச்சு. அதுவே நம்ம வயிறை ஃபுல்லாக்கி விட்டுரும். அதுக்கப்புறம் பசிக்கவே பசிக்காது. திருப்பி மத்தியானம் லஞ்சுக்கு தான் நம்ம சாப்பிடணுமே தோணும் நமக்கு. காய்கறியில் உருளைக்கிழங்கு இதை மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. மற்றபடி எல்லா காயுமே சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு 2-3 காய் சாப்பிடுங்க. 2-3 காய் சாப்பிட்டாலே நமக்கு வயிறு ஃபுல்லாகிரும். சாப்பாடு கம்மியாக தான் நம்ம சாப்பிடுவோம். அப்புறம் முக்கியமான விஷயம் சுடு தண்ணி, ஹாட் வாட்டர் குடிங்க. எப்பயுமே ஹாட் வாட்டர் குடிக்காதீங்க. காலையில் எந்திரிச்சதும் லேசான சூட்டில், காலையில் எந்திரிக்கும் போது லேசான சூட்டில் வெறும் வயிற்றுல தேன் கலந்து ஹாட் வாட்டர் குடிங்க. தேன் எலுமிச்சம்பழம் 2மே சேர்த்துக்கலாம். எனக்கு எலுமிச்சம்பழம் தலைவலிக்க ஆரம்பிச்சிச்சு, அதனால நான் சேர்த்துக்க மாட்டேன். வெறும் தேன், ஒரிஜினல் தேன், அதை சேர்த்துக்கோங்க. அதை குடிச்சு பாருங்க காலையில். அப்புறமா மதியம் சாப்பிட்டுட்டு, லஞ்சு சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 ஹவர் கழிச்சு ஒரு 2 கிளாஸ் சுடு தண்ணி,
நல்லா கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரியே குடிங்க. அது மாதிரி நைட்டும் 8 மணிக்குள்ளே உங்களோட டின்னர் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு 2 கிளாஸ் வந்துட்டு சுடு தண்ணி குடிங்க. சுடு தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களை நம்ம சாப்பிட்ட கொழுப்பு எல்லாத்தையுமே வந்துட்டு அது கரைச்சி விட்டுரும். ஸோ அதுவுமே வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு. டெய்லியுமே வந்துட்டு சுடு தண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நமக்கு டைஜஸ்டும் ஈஸியாக ஆகும். அது மாதிரி வந்துட்டு சாப்பிட்டதுல எந்த கொழுப்பும் வந்துட்டு நம்ம வயிற்றுல வந்துட்டு தங்க விடாது. மெயினான விஷயம் வந்துட்டு எக்ஸசைஸ் வந்துட்டு நான் மாங்கன எக்ஸசைஸ்லாம் எதுவுமே பண்ணல. என் பொண்ணு பின்னாடி அலைஞ்சே வந்துட்டு எனக்கு அதுவே எக்ஸசைஸ் மாதிரியே ஆகிடுச்சு. ஒன்று வந்துட்டு மாடிப்படி ஏறி இறங்குவேன். நாங்கள் வந்துட்டு மாடி இருக்கிறதுனால மாடிப்படி ஏறி இறங்குவேன். ஒரு நாளைக்கு ஒரு 10 தடவையாவது ஏறி இறங்கிடுவேன். ஸோ மாடிப்படி உங்களால் ஈஸியாக ஏறி இறங்க முடியும் அப்படின்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா வந்துட்டு நம்மளோட தோப்புக்கரணம் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு. ஒரு நாளைக்கு 100 தோப்புக்கரணம் போடுவேன். ஒரு நாளைக்கு 100 தோப்புக்கரணம்னா ஒரேடியாவே போடக்கூடாது. நம்ம அவ்வளோதான் தொடலாம் வலிச்சு காலையில் வந்துட்டு ஒரு 30 போடுவேன். காலையில் எமிச்சதும் ஒரு 30, அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துட்டு ஒரு 20, அப்புறமா வந்துட்டு ஆஃப்டர்நூன் ஒரு 25, அப்புறம் நைட் ஒரு 25. அந்த மாதிரி வந்து பிரித்து ஒரு நாளைக்கு 100 தோப்புக்கரணம் வந்துட்டு போட்டுருவேன் எப்படியாவது. தோப்புக்கரணம் ரொம்பவே எனக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. தொடை குறையிறதுக்கு, வயிறு குறையிறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து தோப்புக்கரணம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நீங்களும் தோப்புக்கரணம் போட்டு பாருங்க, கண்டிப்பாக சொல்வீங்க, உங்களுக்கும் கண்டிப்பாக சேஞ்சஸ் தெரியும். சூரிய நமஸ்காரம்னா வந்துட்டு ஒரு 12 எக்ஸசைஸ் இருக்கு. அந்த 12 எக்ஸசைஸுமே வந்துட்டு நீங்க ஒரு நாளைக்கு 5 தடவை இல்லை 6 தடவை சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. அந்த 12 எக்ஸசைஸும் நம்ம திருப்பி ரிப்பீட்டட்ல பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதுவே வந்துட்டு நமக்கு உடம்பு குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்க தனியாக எந்த எக்ஸசைஸுமே பண்ண வேணாம். தோப்புக்கரணமும் சூரிய நமஸ்காரமும் மட்டும் பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு உடம்பு குறையும். மத்தியானம் நான் தூங்க மாட்டேன். மத்தியானம் தூங்காம ஏதாவது ஒன்று பாப்பாவை தூங்க வச்சுட்டு ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பேன். அப்படின்னா சும்மாவாவது உட்கார்ந்துருப்பேன் ஃபோனை வச்சுக்கிட்டு. தவிர மத்தியானம் வந்துட்டு தூங்க மாட்டேன். நைட்டு வந்துட்டு தூங்கிடுங்க. மத்தியானம் அப்படியே உங்களுக்கு தூக்கம் வருது அப்படின்னாலும் வந்துட்டு ஒரு 15 minutes to 20 minutes தூங்கிட்டு எந்திரிச்சிடுங்க. மத்தியானம் நம்ம சாப்பிட்டுட்டு லாங் ஸ்லீப் எடுக்கிறதுனாலையும் வந்துட்டு நமக்கு வெயிட் போடும். எல்லாத்துக்கூடையும் சேர்த்து நம்மளோட வெயிட் லாஸ் ட்ரிங்கையும் எடுத்துக்கோங்க. கொய்யா டீ வந்துட்டு சொல்லியிருக்கேன். கருஞ்சீரகம் கிடைச்சா வந்துட்டு கருஞ்சீரகத்தை பொடி பண்ணி வச்சுட்டு மத்தியான வேலையில் வந்துட்டு அதை குடிச்சு பாருங்க. சாப்பிட்டுட்டு நீங்கள் வெந்நி குடிக்கிறீங்களா அந்நேரம் கொஞ்சோண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கருஞ்சீரகம் பொடி போட்டு குடிச்சு பாருங்க. அதுவும் வந்துட்டு நம்ம தொப்பை குறையிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு விஷயம் வந்துட்டு ஒயிட் சுகரை வந்துட்டு சுத்தமாக கட் பண்ணிடுங்க. ஒயிட் சுகர் கட் பண்ணாலே வந்துட்டு பாதி வெயிட் வந்துட்டு உங்களுக்கு லாஸ் ஆகிரும். ஸோ ஒயிட் சுகர் கட் பண்ணிட்டு எனக்கு சுகர் சாப்பிடாமே இருக்க முடியாது அப்படின்னா ப்ரௌன் சுகர் எடுத்துக்கோங்க. நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க, இல்ல வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லம் போட்டு காஃபி குடிக்கிறது, ப்ரௌன் சுகர் போட்டு காஃபி குடிக்கிறது, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சுகர் கிரேவிங்ஸ் வரும்போது வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்போது வந்துட்டு சுகர் கிரேவிங்ஸ் வந்துட்டு வராது. சுகர் கட் பண்ணாலே வந்துட்டு பாதி வெயிட் லாஸ் வந்துட்டு நம்ம ஆகிடலாம். இதுதான் வந்துட்டு என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி. நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் வெயிட் குறைஞ்சேன். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட் என்னன்னு சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் வந்துட்டு நம்ம சந்திக்கலாம். நம்ம சேனலில் வந்துட்டு அடுத்தடுத்து வந்துட்டு வீடியோஸ் வருது. அம்மா பொண்ணு அலப்பறைகள் போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா வந்துட்டு அண்ணன் தங்கச்சி அலப்பறைகள் போட போகிறோம். அதுக்கப்புறமா வந்துட்டு மீஷோ ஹாலு, நியூ மாம்ஸ் பரிதாபங்கள், இதெல்லாம் வந்துட்டு நம்ம சேனலில் ஒரு வீடியோவாக வருது. ஸோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.